இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரில் நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே கோல்ட் அண்ட் காஃப் இருக்கும். இதை வந்து சரி பண்ணுற விதமாக நம்ம ஒரு தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த முசுமுசுக்கு கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சளி, இருமல், அதுக்கப்புறம் வந்து மூச்சு பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் செய்யக்கூடியது தான். நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முசுமுசுக்கு கீரையை வச்சு தோசை ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் முசுமுசுக்கு கீரையை எடுத்திருக்கேன். இந்த கீரை வந்து நம்ம கீரை விற்கிறவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலி செடி மாதிரி, கொடி மாதிரி படர்ந்து இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த இலை இருக்கும். இது வந்து பின்னாடி இந்த மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். நம்ம வந்து தண்ணியில் போட்டு அலசும் போது அந்த சொரசொரப்பு போயிடும். இந்த இலையில வந்து இந்த மாதிரி பூச்சி மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கிள்ளிட்டு வெறும் இந்த கிரீனிஷாக இருக்கிற இலையை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கொடியில் இருக்கக்கூடிய இந்த இலைகளை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முசுமுசுக்கு கீரையை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது கூட நான் 1/2 ஸ்பூன் போல் மிளகு, 1/2 ஸ்பூன் போல் சீரகம், இஞ்சி 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கோம். நம்ம வீட்டில் வச்சுருக்க தோசை மாவுலேயே இதை வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி செய்ய போகிறேன். எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும் பொழுது அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1/2 கப் போல் ரேஷன் புழுங்கல் அரிசி, 1/2 கப் போல் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து 4 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் போல் வெந்தயத்தையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிக்சரில் ஊற வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம புழுங்கல் அரிசி, பச்சரிசி ஊற வச்சதையும் சேர்த்துடலாம். அடுத்ததான் நம்ம 1/2 இன்ச் போல இஞ்சி, 1/2 ஸ்பூன் போல மிளகு, 1/2 ஸ்பூன் போல சீரகம், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துடலாம். அடுத்ததான் நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கிற முசுமுசுக்கு கீரையையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே நம்ம வந்து தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம வந்து தோசையாக இதை ஊற்றிடலாம். இப்போ நம்ம தோசையாக ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போல் விட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணான்றவங்க நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் செவந்ததும் இன்னொரு சைட் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம இந்த தோசையை எடுத்துடலாம். இந்த தோசை வந்து நல்லா சுட சுட சாப்பிடும் பொழுது நம்ம சளி எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் இது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா தோசையுமே ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு வந்து நம்ம சட்னி அல்லது வந்து பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை பொடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஹெல்த்தியான முசுமுசுக்கு கீரை தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.